அஜித்திற்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா. அஜித் குமார் நடிப்பையும் தாண்டி பைக் மற்றும் கார் ரேசிங்கில் அதிக ஆர்வம் கொண்ட ஒருவர். ஒரு பக்கம் படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் கார் பந்தயங்களிலும் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து பல போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். அவர் தனது ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். இந்திய சினிமா உலக அளவில் கொண்டு செல்ல மோட்டார் பந்தயத்தை ஒரு தளமாக பயன்படுத்த போவதாக அவர் கூறினார். இதற்காக தனது காரில் இந்தியன் சினிமா என்ற சிறப்பு லோகோவை பயன்படுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டு பல சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் பங்கேற்கவும் அவர் தயாராகி வருகிறார். சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனாவில் நடைபெற்ற கிரிவென்டிக் 24H யூரோப்பியன் என்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தில் அஜித் குமார் ரேசிங் அணி பங்கேற்று 3வது இடத்தில் நிறைவு செய்திருந்தது. இதற்காக பலரும் அஜித் குமாருக்கு பாராட்டு தெரிவித்து வந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஜித் குமார் ரேசிங் அணி 3வது இடத்தில் நிறைவு செய்ததற்கு வாழ்த்து தெரிவித்த அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். அதில் இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமையடைய செய்துள்ள அஜித் சாருக்கு அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்து அஜித் குமார் ரேசிங் அணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் அந்த பதிவில் உங்களின் அன்பும் ஆதரவும் வாழ்த்துக்களும் எப்பொழுதும் எங்களுடன் இருக்கும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றோம். அஜித் குமார் மற்றும் அவரது அணி மேலும் உயர்ந்த இலக்குகளுக்காக தங்கள் முழு மனதையும் உடலையும் அர்ப்பணித்து செயல்பட உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளனர். தற்பொழுது இன்னொரு ஸ்பெஷலான தகவலும் வெளியாகி வருகிறது. அஜித்திற்கு பாராட்டு விழாவை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது கார் போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழகத்தில் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை அஜித் ஏற்படுத்தி வருகிறார். இதனால் அவருக்கு பாராட்டு விழாவை நடத்த தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியும் இதனை பற்றியும் யோசித்து வருகிறார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இந்த விழா நடைபெற இருக்கலாம் என கூறப்படுகிறது. அஜித்திற்கு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினும் வாழ்த்து கூறியிருந்தார். சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளில் தான் அஜித் கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் இது இளைஞர்களை விளையாட்டில் ஆர்வம் கொண்டு வர இருக்கும் என்பதால் அஜித் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. நீண்ட வருடம் கழித்து அஜித்தை மேடையில் பார்க்க ரசிகர்களும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர்.